ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்களோட தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2012 ரிலீஸ் ஆன கொலம்பஸ் சர்க்கிள் என்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க, எதையுமே கணிக்க முடியாத ஒரு எதிர்பார்க்காத படங்க இது. நமக்கெல்லாம் ஒரு நாள் 2 நாள் வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தாலே என்னடா வீட்டுக்குள்ளேயே இருக்கமேன்னு ஒரு மாதிரி வெறி ஆயிடும்ல. அட்லீஸ்ட் 5 to 10 நிமிஷமாவது வெளியே போயிட்டு வந்துருவோம். அது கூட இல்லையா, வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு 4-5 பேர் இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லலாம். இந்த படத்துலயும் ஒரு பொண்ணு வரா பாருங்க. 20 வருஷம், எப்படி 20 வருஷமா ஒரே ஒரு பிளாட், அதை விட்டு வெளியே வந்ததே இல்ல. வெளியே யார் கூடவும் கம்யூனிகேஷன் கூட கிடையாதுன்னா பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட பொண்ணு தங்கியிருந்த பிளாட்டுக்கு எதிர் பிளாட்ல குடியிருந்த ஒரு பாட்டி மர்மமான முறையில இறந்து போறாங்க. அது கொலையா தற்கொலையான்னு என்கொயரி பண்ண எதிர் வீட்டுல இருக்க இந்த பொண்ணை போலீஸ் நோண்ட வேண்டியதா போச்சு. சோ இவ்வளவு நாளா வெளியே வராதவள இதுக்காக வெளியே வர வச்சதும் என்னென்ன பிரச்சனை வெடிக்குதுன்றது தான் படத்தோட கதை. செம்ம ட்விஸ்டடான கிளைமேக்ஸ் உள்ள வெயிட்டிங்ல இருக்கு. வாங்க, ஜெயில் கிளி பலியாக போதா இல்ல பலி கொடுக்க போதா, படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா நியூயார்க்ல இருக்க கொலம்பஸ் சர்க்கிள் என்ற ஒரு பெரிய ரிச்சான அபார்ட்மெண்ட். அதுல ஒரு பிளாட்ல நடுராத்திரியில போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு ஒரு பாட்டி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. வந்துடுறான் எவனோ ஒருத்தவன் பாட்டியோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு. திடீர்னு வீட்டுக்குள்ள யாரோ ஒரு மர்ம நபர் புகுந்துட்ட மாதிரி பாட்டிக்கு ஒரு ஃபீலிங். சடக்குன்னு ஷேடோ எல்லாம் பாஸ் ஆகுது. ஒன்னும் சரியில்லையேன்னு கண்ணை முழிச்சா பாட்டிக்கு கண்ணாடி போட்டாதான் கண்ணு தெரியும். இப்ப கண்ணாடி போடல. கண்ணாடி எடுத்து போடுறதுக்குள்ள அவன் பாட்டிய போட்டுறான். கொலை பண்ணவனோட மூஞ்ச காட்டல, அதோட அவன் பாட்டிய கொலை பண்ணிட்டு மட்டும் போல, கொலை பண்ணிட்டு இந்த வீட்டுல இருந்த ஒரு சின்ன பொண்ணோட போட்டோவை எடுத்துட்டு போறான். இங்க சீனை கட் பண்ணா மறுநாள் பாட்டியோட சாவு நடந்த இடத்துக்கு LAPD டிபார்ட்மெண்ட் விசாரணைக்காக வராங்க. வந்திருக்கிறது 2 மெயின் ஆபீசர்ஸ். அதுல ஒருத்தவர் பேரை நம்ம ஹீரோனும் இன்னொருத்தவர் பேரை நம்ம பார்ட்னர்னு வச்சுப்போம். கொலைகாரன் பாட்டியோட பாடியை எப்படி செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னா, பாட்டி நைட்டு தூக்கத்துல ஏஞ்சி படிக்கட்டுல இறங்கி நடந்து வரும்போது தவறி கீழே விழுந்து தலையில அடிப்பட்டு இறந்துட்ட மாதிரி பாடியை வச்சிருக்கான். வந்த பார்ட்னர் மீதி போலீஸ் எல்லாருமே பாட்டி தவறி விழுந்துதான் செத்துருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோவுக்கு மட்டும் ஒரு உறுத்தல், பின் தலையில தான் பலமா அடிபட்டிருக்கு. ஒருவேளை பாட்டி படிக்கட்டுல நடந்து வரும்போது உருண்டு கீழே விழுந்திருந்தா பாட்டியோட பின்தலையில மட்டும் இல்ல, உடம்புல நிறைய இடத்துல அடிபட்டிருக்கும். பட் பாட்டியோட உடம்புல தலையை தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் காயம் இல்ல. அப்படி பார்த்தா பாட்டி மேல இருந்து தொபகடின்னு கீழே விழுந்திருந்தா மட்டும்தான் ஒரே இடத்துல அடிபட்டிருக்கும், உசுரும் போயிருக்கும். இப்படி வச்சுக்கிட்டாலும் ஒரு பாயிண்ட் இடிக்குது. பாட்டியோட பெட்டுக்கு பக்கத்திலேயே செருப்பு இருக்கு. பாட்டி 2 கால்லயும் செருப்பை போட்டுட்டு தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்ப பாட்டி கீழே விழும்போதும் 2 செருப்பும் பாட்டியோட பாடிக்கு பக்கத்திலேயே இருக்கணும்ல. இங்க என்னடானா ஒரு செருப்பு பாட்டியோட பெட்டுக்கு பக்கத்துலயும் பெட்டு மேல இருக்கு, இன்னொரு செருப்பு கீழே இருக்க பாட்டியோட பாடிக்கு பக்கத்துலயும் இருக்கு. அது எப்படி? சோ பாட்டி அதுவா நடந்து வரல, யாரோ வேணும்னே பாட்டியை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அப்ப இது கொலையா கூட இருக்கலாம்ன்றது ஹீரோவோட டவுட். இத பத்தி விசாரிக்க இந்த பிளாட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு பிளாட் கதவு போய் ஹீரோ தட்ட உள்ள இருக்க பொண்ணு தாங்க படத்தோட ஹீரோயின். ஹீரோ கதவை தட்டுற சமயத்துல ஹீரோயின் செத்த பாட்டியை பத்தி யாருக்கோ ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. ஹீரோ கதவை தட்டுற சவுண்ட் எல்லாம் அவளுக்கு கேக்குது, ஆனா மதிக்கவே மாட்றா. இவளுக்கு என்னடா பிரச்சனைன்னு கீழே வந்த ஹீரோ அங்க ரிசப்ஷன்ல நல்லா நோட் பண்ண வேண்டிய நோஞ்சா மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த அபார்ட்மெண்டோட கேர்டேக்கர். இங்க தங்கி இருக்க யாருக்கு எது வேணும்னாலும் பண்ணி கொடுக்கறது இவனோட வேலை. ஹீரோ நேரா இவங்கிட்ட போய், ஏம்பா பாட்டி செத்த பிளாட்டுக்கு ஆப்போசிட் பிளாட்ல யாராவது இருக்காங்களா இல்லையா? நானும் கதவு உடையிற அளவுக்கு கதவை தட்டிட்டேன், உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரலையே, என்ன கதைன்னு கேட்டதும், ஐயோ அதெல்லாம் ஆள் இருக்காங்கங்க, ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு ஆபிகைல். நான் இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்து 11 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால இருந்தே அந்த பொண்ணு உள்ள தனியா இருக்கா. இது வரைக்கும் பிளாட்டை விட்டு வெளியே வந்ததும் இல்ல, யாரு கூடவும் பேசினதும் இல்ல. சோ பிளாட்ல இது வரைக்கும் ஒரு ஆள் கூட அவளை பார்க்கல. ஆனாலும் அவங்க இந்த பிளாட்லயே ஒரு ஆள்கிட்ட பேசுறாங்கன்னா அது என்கிட்ட மட்டும்தான். பட் வாயாலெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் தேவை, ஏதாவது பொருள் வாங்கணும்னா என்ன தேவைன்றத லெட்டர்ல எழுதி அதை கதவு சந்துக்கு கீழே வெளியே அனுப்பி வைப்பாங்க. நான் அதை படிச்சு அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இதுதான் அவங்களுக்கும் எனக்கும் இருக்க ஒரே கம்யூனிகேஷன். மிச்சபடி அவங்க யாரு, எங்க இருந்து வந்தாங்க, அவங்களோட ஃபேமிலி டீடைல் என்ன, எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு கேர்டேக்கர் சொன்னதோட, ஓ அப்ப அவ உள்ள இருந்துகிட்டே தான் விளையாட்டு காட்டுறாளா என்கிட்ட, இன்னைக்கு இருக்கு அவளுக்கு அப்படின்னு திரும்ப ஹீரோயின் பிளாட் வாசலுக்கு போன ஹீரோ, இங்க பாருங்க நீங்க உள்ளதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் உங்களை டார்ச்சர் பண்றதுக்காகலாம் வரல. உங்க எதிர் வீட்டு பாட்டி செத்து போச்சு, அதை பத்தி 2-3 கேள்வி கேட்கணும், அவ்வளவுதான். கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நீங்களா இப்ப என்ன உள்ள விட்டீங்கன்னா நான் ஒரு ஆள் மட்டும் தான் வந்து கேள்வி கேட்பேன். முடியாதுன்னு கதவை திறக்காமலே இருந்தீங்கன்னு வைங்களேன், நான் வாரண்ட் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கும். என் கூட 10 போலீஸ் வருவாங்க. சோ 2த்துல எது பெஸ்ட்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல இவன் விடமாட்டான் போலன்னு ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே கதவை திறக்கிறா. உள்ள போனா பிளாட்டே பிரம்மாண்டமா இருக்கு, அதாவது ரொம்ப அழகா இருக்கு. பரவாயில்லையேங்க, பிளாட் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்றீங்களேன்னு ஹீரோ காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா, ஹலோ நீங்க பேச வந்தது பாட்டியோட சாவை பத்தி தானே, ஏன் வீட்டை நோட்ட விட்டுட்டு இருக்கீங்க, கேட்க வேண்டியதை கேட்டுட்டு போங்கன்னு ஹீரோயின் பாயிண்ட்லயே குறியா இருக்கா. சரிங்க, அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு ஒரு காஃபி தண்ணி கூடமா கொடுக்க மாட்டீங்க, கொடுங்க குடிச்சுக்கிட்டே பேசுறேன்னு ஹீரோ அல்பத்தனமா நடந்துகிட்டதும் ஹீரோயின் ஒரு கப்புல காஃபியே கொடுக்குறா. அந்த கப்புக்கு அடியில இருந்த பிளேட்டு ஒரு பிராண்டா இருக்கு. பிளேட்ல எம்ன்ற ஒரு லெட்டர் இருக்கிறதையும் ஹீரோ நோட் பண்ணிட்டு, ரைட்டுங்க இந்நேரம் பாட்டி செத்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு
தெரிஞ்சிருக்கும். நேத்து நைட்டு பாட்டி சாகும்போது அவங்க பிளாட்ல வித்தியாசமான சவுண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்டுச்சா? ஏன்னா நான் இது எதர்ச்சியான சாவா இல்லாம கொலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கேக்குறேன்னு சொல்ல, ஜி முதல் விஷயம் பாட்டி எப்ப செத்து போனாங்கன்னே எனக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம், நீங்க சொல்ற மாதிரி நேத்து நைட்டு எனக்கு எந்த சவுண்டும் கேட்கல. எதிர் வீட்டுல அப்படி ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களோட பேர் இதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் அவங்கள்ட்ட பேசினது கூட இல்ல. சோ நீங்க என்கிட்ட விசாரிக்கிறது சுத்த வேஸ்ட் அப்படின்னு ஹீரோயின் முட்டுக்கட்டையை போட, நாளை பின்ன உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு ஹீரோ அவரோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் கம்ப்யூட்டர்ல அவ பேங்கிங் பேஜ் லாகின் பண்ணிட்டு இருக்கப்போ டிவில ஒரு நியூஸ் ஓடுது. வால்டர்ஸ்ன்ற பேர் கொண்ட ஒரு குடும்பத்துல நடந்த டிராஜடியை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. வால்டர்ஸ் ஃபேமிலி காலங்காலமா பணக்கார குடும்பம். கோடான கோடி சொத்து அந்த குடும்பத்துல இருக்கு. குடும்பத்துக்கு ஒரே வாரிசுனா ஜஸ்டின் வால்டர்ஸ்ன்ற ஒரு பொண்ணு. ஆனா அவளுக்கு 15 வயசா இருக்கும் போதே அவ காணாம போயிட்டா. இன்னையோட அவ காணாம போய் 20 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் அவ எங்க இருக்கான்னு தெரியல. அவளை எங்கெங்கயோ தேடி அவ அப்பா அம்மாவே செத்துட்டாங்க. சோ இப்ப அந்த குடும்பத்தோட சொத்து மதிப்பு 720 கோடிக்கு மேல வரும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு பணத்துக்கும் அதிபதியான அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல. இதை நியூஸ்ல சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் நியூஸ பாத்துக்கிட்டே இவளோட சின்ன வயசு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது இவளோட குடிகார அப்பா குடிச்சிட்டு இவளையும் இவ அம்மாவையும் போட்டு அடிச்சு பயங்கர டார்ச்சர் பண்ணிருக்காரு. ஏன் அந்த நியூஸ பார்த்ததும் ஹீரோயினுக்கு இந்த பிளாஷ்பேக் ஞாபகம் வருது தெரியுங்களா? பல கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியான அந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியலன்னு இப்ப நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஜஸ்டின் வால்டர்ஸே ஹீரோயின் தாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக பேரை மாத்திக்கிட்டு அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு 20 வருஷமா இந்த பிளாட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருக்கா. இதை காட்டிட்டு அங்க ஹீரோ கிட்ட போனா ஹீரோயின் வீட்டுக்குள்ள போய் ஹீரோயினை பார்த்து பேசிட்டு வந்ததுல பொண்ணு பார்க்க நல்லா நவரச நாச்சியார் மாதிரி இருந்தாலும் ஏன் வெளியே எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டா? பிளாட்டையும் பக்காவா வச்சிருக்கா. அதுக்கெல்லாம் அவளுக்கு பணம் எங்க இருந்து வருது? சோ அந்த பொண்ணுக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு பலத்த சந்தேகம். ஹீரோயின் வீட்டு காஃபி கப்போட பிளேட்ல எம்ன்ற ஒரு வார்த்தையை பார்த்தாரு இல்லையா? அது வேற பார்க்க ஒரு பிராண்டா இருந்துச்சு. சோ ஹீரோ ஒரு பழைய கையை பிடிச்சி இவர் பார்த்த வார்த்தையை பேப்பர்ல வரைஞ்சி இதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு கால் பண்ண பார்ட்னர், தல நான் பாட்டியோட வீடு முழுக்க தேடிட்டேன் தல. அங்க கொலை நடந்ததுக்கான எந்த தடயமும் இல்ல. பாட்டி யூஸ் பண்ற 2-3 மாத்திரை தான் கிடைச்சது. அதை யாரு பிரெஸ்கிரைப் பண்ணான்னு அந்த டாக்டர் பேரையும் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் பேரு ரே டைமண்ட். வேணும்னா சொல்லுங்க, அவரையும் போய் விசாரிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு பார்ட்னர் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இதுக்கு மறுநாள் பாட்டி செத்துட்டாங்க. அந்த பிளாட்டையே கம்ப்ளீட்டா தலைகீழா வேற மாதிரி மாத்தியாச்சு. அங்க வேற ஃபேமிலியை குடி வைக்கிறதுக்கு அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி ஒரு கப்பலை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பிளாட்டை சுத்தி காட்டிட்டு இருக்காரு. அதுல ஹஸ்பண்ட் பேரு சார்லி, ஒய்ஃப் பேரு லில்லியன். இவங்கள்ட்ட இந்த பிளாட்ல ஒரு பாட்டி செத்து போச்சுன்ற கதையெல்லாம் சொல்லல, உங்களுக்காகவே புதுசா ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ண அபார்ட்மெண்ட்டுங்க இது. நீங்க மட்டும் உள்ள வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோன்னு போயிடும்னு அநியாயத்துக்கு மூல செலவு பண்றான். உள்ள அவங்க பேசிக்கிறது, பிளாட்டுக்கு புதுசா ஒரு கப்பல் குடி வர போறது, இது எல்லாத்தையும் ஆப்போசிட் பிளாட்ல இருந்த ஹீரோயின் கதவு ஓட்ட வழியா பாத்துறாளா. இம்மிடியேட்டா ஒரு டாக்டருக்கு போனை போட்டு, அந்த டாக்டர் இவளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். டாக்டர் கொஞ்ச நாள்ல இங்க என்னென்ன நடந்துச்சு தெரியுங்களா அப்படின்னு ஹீரோயின் ஒப்பாரி வச்சதும், தெரியுமா பாட்டி செத்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன். வயசாயிடுச்சு, தடிக்க விழுந்து இறந்துட்டாங்க. விடுமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையானு டாக்டர் ஆறுதல் சொன்னான். ஐயோ டாக்டர், இப்ப பிரச்சனை அது மட்டும் இல்ல, எதிர் வீட்டுல பாட்டி குடியிருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப புதுசா யாரோ வர போறாங்க டாக்டர், அதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. நான் உடனே உங்களை மீட் பண்ணணும், கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கலான்னு டாக்டரை கூப்பிடுறா. அட நான் கொஞ்சம் வேலையா இருக்கமா, நாளைக்கு வந்துருவா அப்படின்னு டாக்டர் கேட்டதும், யோ டைட்லெஸ் டைனோசரஸ், இங்க நான் எவ்வளவு வேதனையா பேசிட்டு இருக்கேன், வாயான்னு கூப்பிட்டா நாளைக்கு வரேன்னு சொல்ற, இப்ப நீ வந்து நிக்கிற டாட் அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட்ட செகண்டுக்கு டாக்டர் வந்து நிக்கிறாரு. அவர்கிட்ட போலீஸ் வந்து ஹீரோயினை விசாரிச்சுட்டு போன கதை, ஹீரோ விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு போன கதை, இதெல்லாம் சொல்லி புலம்ப, ஏமா இது யூசுவல் தானம்மா, உன் எதிர் வீட்டுல ஒரு பாட்டி செத்துருச்சு, அது சம்பந்தமா உன்கிட்ட 2-3 கேள்வி கூட கேட்க கூடாதுன்னா எப்படிமா? நடந்தது எதர்ச்சியான சாவா இல்ல கொலையான்னு கொஞ்ச நாள் என்கொயரி பண்ணுவாங்க. அவங்களுக்கே அது எதர்ச்சியான சாவுதான்னு தெரிஞ்சதும் கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யாரையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க, உன்னையும் சேர்த்துதான் அப்படின்னு டாக்டர் சொன்னாலும் எதிர் வீட்டுல சார்லியும் லில்லியனும் குடியேற போறது ஹீரோயினுக்கு பிடிக்கல. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? வீடுன்னா 4-5 பேர் வந்து பார்க்க தான் செய்வாங்க. பாட்டி போயிடுச்சுன்னு அவ்வளவு கோடி ரூபாய் பிளாட்டை மூடி வைப்பானுங்களா? உனக்கு என்ன, நீ ஓ ரூம்ல இருக்க போற, அவங்க வீட்டுல இருக்க போறாங்க. அதையும் மீறி எதுவும் பிரச்சனை வந்தாலும் நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, என்ன மீறி உனக்கு ஏதாச்சும் ஆக விட்டுருவானா, நான் பாத்துக்கிறேன்னு டாக்டர் ஒரு பொண்ணை கேர் பண்ற மாதிரி ஹீரோயினை கேர் பண்றாரு. இது எங்க போய் முடிய போதோன்னு தெரியாம ஹீரோயினும் விட்டுறா. சார்லி லில்லியன் எதிர் வீட்டுக்கு குடி வந்துடுறாங்க. அப்ப ஒரு நாள் சார்லி வெளியே போயிட்டு லிப்ட்ல அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ கேர் டேக்கர்னு ஒருத்தவனை பாத்திருந்தோம் இல்லையா, அவனும் சார்லி கூட அதே லிப்ட்ல வரான். கேர் டேக்கருக்கு சார்லியே எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங், பட் சடனா எங்க பார்த்தோன்னு ஞாபகம் வரல. சார்லி கிட்டே அதை பத்தி கேட்டாலும் தெரியலையேங்க, மேபி எங்கேயாவது பார்த்திருக்கலாம், நான் ஞாபகம் வந்தா சொல்றேனே அப்படின்னு முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு சார்லிக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் வெறித்தனமான சண்டை. எதிர் வீட்டுல இருக்க ஹீரோயினோட காது கிழியுது அவங்க சண்டை போடுற சத்தத்தை கேட்டு. சண்டையை வீட்டுக்குள்ளேயே போட்டாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ள ஆரம்பிச்ச சண்டை வாசல் வரைக்கும் வந்துருது. சார்லி ஹெவியா குடிச்சிருப்பான் போல, போதையில பொண்டாட்டிய போட்டு பொளக்குறான். இத கதவு சந்து வழியா பார்த்த ஹீரோயினுக்கு இவ சின்ன வயசு ஞாபகமும் கூடவே பயமும் வருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சார்லி
சார்லியோட சவுண்டையே காணோம். லிப்ட்ல யாரோ ஏறி கீழே போற மாதிரி லிப்டோட சவுண்ட் மட்டும் கேக்குது. சரி அவன் போயிட்டான் போல, என்னதான் ஆச்சுன்னு பாப்போம்னு ஹீரோயின் பொறுமையா கதவை திறக்கிறா. வெளியே அடி வாங்கி அசைய முடியாம லில்லியன் படுத்துட்டு இருக்கா. பார்க்க பாவமா இருக்கேன்னு ஹீரோயின் அவ கையை லில்லியன் கிட்ட எடுத்துட்டு போறதுக்குள்ள திரும்ப லிப்ட் ஏறி யாரோ மேல வர மாதிரி சவுண்ட் கேக்குது. கண்டிப்பா அது சார்லியா தானே இருக்கணும். மெர்சலான ஹீரோயின், நமக்கும் எதுவும் ஆகக்கூடாது, லில்லியனுக்கும் இனிமேல் எதுவும் ஆகக்கூடாதுன்னு லில்லியனை அவ பிளாட்ல இழுத்து கதவை சாத்திக்கிறா. பொண்டாட்டி இந்த பிளாட்டுக்குள்ள தான் போயிருக்கான்றது சார்லிக்கும் தெரியுது. கொஞ்சம் போதை தெளிஞ்சு பண்ண தப்ப உணர்ந்தவன், தங்கம் சாரிடா, தெரியாம நான் உன்னை அடிச்சிட்டேன், இனிமேல் அந்த மாதிரி நடக்காது, வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு இவன் ஹீரோயின் வீட்டு கதவை எவ்வளவோ தட்டியும் எதுக்கு ரிஸ்க்னு 2 பேரும் கதவை திறக்கவே இல்ல. இவனும் போதையில போய் மட்டையாயிடுறான். அங்க அடி வாங்கின பொண்ணும் அந்த கேர்லயே ஹீரோயின் வீட்டு சோஃபால தூங்கிட்டு காலில் தான் ஏஞ்சிக்கிறா. நேத்து நைட்டு புருஷன் போட்டு அப்படி அடிச்சானே, அதுல இவ கண்ணுகிட்டலாம் காயமாகி அதை கண்ணாடியில பார்த்து இவளே கண்ணீர் விட்டு கதறா. சரி உடனே போலீஸ்ட போய் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு பார்த்தா எங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்றது இவ டாபிக் போல. சார்லி மேல இருந்த எல்லா கோவத்தையும் மறந்துட்டா. ஏமா இப்படின்னு ஹீரோயின் கேட்டோம். பின்ன என்னங்க, அவனுக்கு நான், எனக்கு அவன், எங்க 2 பேருக்குமே எங்களை விட்டா வேற யாரும் இல்ல. அவனுக்கு வேலையில நிறைய பிரஷர் இருக்கும், அதை யாருகிட்ட காட்டுறதுன்னு தெரியாம அப்பப்போ குடிச்சிட்டு வந்து என்ன அடிப்பான். இதுக்காகலாம் நான் அவனை வெறுக்க முடியுமாங்க? பயபுள்ள பார்க்க ரேணிகுண்டா ரெட்டி மாதிரி வெளியே டெரரான ஆளா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள சின்ன தம்பி பிரபு மாதிரி அவன் ஒரு வெகுளியான ஆளுங்க. சோ நான் அவனை எப்பவுமே லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு லில்லியன் சொல்ல, நல்லா ஈசிஆர்ல ஏசி விக்கிற மாதிரி இருக்க அவனுக்கெல்லாம் இப்படி ஒரு அன்பான பொண்டாட்டி. சிறப்பு, உன் வாழ்க்கை உன் உரிமை, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோமா. ஆனா ஒண்ணு, அவனை மாதிரி ஒரு ஆள் உன் கூட இருக்க வரைக்கும் உன் வாழ்க்கை என்னைக்குமே நிம்மதியா இருக்காது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு லில்லியனுக்கு டீலாம் போட்டு கொடுத்தவ வீட்டை விட்டு அனுப்பி வச்சிடறா. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்ட்னர் 2 பேரும் உண்மையாகவே கொலை நடந்த ஒரு கிரைம் சீனுக்கு போறாங்க. அவ பார்ட்னர் சொல்றான், பாத்தியாடா கொலை கேஸ்னா இதான் கொலை கேஸ், நம்ம கண்ணு முன்னால தலை தனியா முண்டம் தனியா வெட்டி போட்டு வச்சிருக்கானுங்க, இதை விட்டுட்டு மேல இருந்து கீழே விழுந்த பாட்டியை யாரோ கொலை பண்ணிருப்பாங்கன்னு விசாரிச்சிட்டு இருக்கியே, என்னடா நீ எல்லாம் ஒரு போலீஸ் அப்படின்னு அவன் கலாய்ச்சதும், அதான் மேல் மாடியில விஷயம் இருக்க ஆள்கிட்ட சொன்னா இதை பத்தி புரியும், வா வம்சத்துக்கே தான் அது இல்லையே, உனக்கு புரியாம இருக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. இப்ப எனக்கு பாட்டியோட சாவை விட ஹீரோயினுக்கு பின்னால இருக்க மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வம் அதிகமா இருக்கு. நான் நம்ம டேட்டா பேஸ்ல செக் பண்ணிட்டேன். ஆபிகைல்ன்ற அந்த பொண்ணை பத்தி எந்த தகவலும் இல்ல. ஏன் அவளுக்குன்னு தனியா சோசியல் செக்யூரிட்டி நம்பர் கூட இல்ல. அது இல்லாம பாக்குறதுக்கு அவ ரிச்சான வாழ்க்கை வாழறா. அதுக்கும் பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. இப்படி அவ சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயும் ஒரு ஓட்ட உடசல் இருக்கிறதுனாலதான் என்னால இதை அப்படியே விட்டு போக முடியல அப்படின்னு ஹீரோ இங்க பேசிட்டு இருக்க அதே டைம் அந்த பக்கம் பிளாட்ல இருந்த ஹீரோயின் சார்லிக்கும் லில்லியனுக்கும் நடந்த சண்டையை பத்தியும் நைட்டு முழுக்க லில்லியன் என் வீட்டுல தான் இருந்தான்றத பத்தியும் டாக்டருக்கு கால் பண்ணி சொல்றா. ஏம்மா, ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 நடக்கும். நீ அந்த பொண்ணை காப்பாத்துறன்னு ஒரு நாள் நைட்டு உள்ள சேர்த்துட்ட, திரும்ப நாளைக்கு 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும்ல, அப்பவும் அவ ஹெல்ப் கேட்டு உன் வீட்டுக்கு தானே வருவா. அந்த டைம்ல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு துரத்தி விடுவியா? வெளியே யாரையும் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்ப நீயே அந்த பொண்ணு கூட புள்ளையார் சொல்லி போட்டியே, இது நல்லா இருக்கான்னு டாக்டர் கேட்க, இல்ல டாக்டர் உங்களுக்கு தெரியாத ஒன்னும் இல்ல, அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசுல என்ன நானே பார்த்த மாதிரி இருக்கு டாக்டர், அதான் ஹெல்ப் பண்ணனு ஹீரோயின் சொன்னதும், சரிமா ஆனது ஆச்சு போனது போச்சு, ஹெல்ப் பண்ணணும்னு முடிவெடுத்து ஒரு நாள் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூப்பிட்ட. இத்தனை நாளா நீயும் தனியாவே தானே இருக்க, இப்படியே இருந்து என்ன பண்ண போற? அந்த பொண்ணு கூட நல்லா பழகு, முடிஞ்சா அவ புருஷன் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அவளை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு சமைச்சு போடு, உனக்கு ஒரு கம்பெனி கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு டாக்டர் அட்வைஸ போட, ஃபர்ஸ்ட் இதை பண்றதா வேணாமான்னு ஹீரோயினுக்கு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சார்லி லில்லியன் இவங்களை காட்டினா அதான் சொல்லுவாங்களே, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விடிஞ்சா ஆரம்பிக்கிற சண்டை அடைஞ்சா போயிடும்னு. சோ நேத்து அவ்வளோ சண்டை போட்டவங்க இன்னைக்கு கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ஜாலியா ஷாப்பிங்லாம் போயிட்டு திரும்ப அபார்ட்மெண்ட்டுக்கு வரப்போ கேர்டேக்கர் இவங்களோட பேக் எல்லாம் தூக்குறேன்னு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பேக் எடுத்துக்கிட்டு இவங்களோட பிளாட்டுக்கு வரான். இந்த வீட்டுல தானே பாட்டி செத்து போச்சு, பாட்டி பாடிய ஃபர்ஸ்ட் பார்த்ததே கேர்டேக்கர் தான். சோ இவன் பார்த்து சார்லி லில்லியனுக்கு தெரியாத விஷயத்த இப்ப அவங்கள்ட்டே சொல்லிடுறான். இந்த இடங்க இங்க தாங்க பாட்டியோட பாடியை நான் பார்த்தேன், உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுமா, நான் அவங்கள பார்க்கும்போது சாகவே இல்ல, அரகுற உயிரோட இருந்தாங்க, என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வேற ட்ரை பண்ணாங்க, ஆனா அது என்னன்னு சொல்றதுக்குள்ள ஆண்டவன் அவங்களோட உயிரை எடுத்துக்கிட்டான், எனக்கு இன்னமும் அதை நினைச்சாலே கபாலம் கலங்குதுங்க அப்படின்னு மேட்ரை போட்டு வச்சிடறான். கப்பல் 2 பேரும் அரண்டுறாங்க, இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட யாருமே சொல்லலையேன்னு. நல்லா குப்பையில பொறுக்கின குச்சி முட்டாய் மாதிரி இருந்துகிட்டு நாரதர் வேலையை நல்லபடியா முடிச்சிட்டல்ல, போராசா கிளம்பி போ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா. கேர்டேக்கர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே ஹீரோயின் லில்லியனுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. சோ கதவு ஓட்டையில வெளியே கேர்டேக்கர் நிக்கிறத பார்த்துட்டு லெட்டரை கதவுக்கு கீழே இருக்க கேப் வழியா வெளியே அனுப்புனதும் அதை எடுத்து படிச்ச கேர்டேக்கர் லில்லியன் கிட்ட லெட்டரை கொடுத்துட்டு போயிடுறான். உன் புருஷன் வீட்டுல இல்லாம நீ தனியா இருக்கப்போ என் வீட்டுக்கு டின்னருக்கு வான்னு ஹீரோயின் லில்லியனை இன்வைட் பண்ணிருக்கா. அன்னைக்கு நைட்டே டின்னரும் நடக்குது. 2 பேரும் அவங்களோட பர்சனல் விஷயங்களை மாறி மாறி பேசிக்கிறாங்க. இதுல லில்லியனோட பர்சனல் கதையை பார்த்தா சின்ன வயசுலயே அவளுக்கு டார்ச்சர் பண்ற பேரண்ட்ஸ், அப்பா அம்மாவோட தொல்லை தாங்க முடியாம 15 வயசுலயே கையில இருந்த $7.20
$100 எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டா. அப்போ லில்லியனுக்கு கிடைச்ச துணை தான் சார்லி. அந்த டைம்ல இருந்து 2 பேரும் இப்ப வரைக்கும் ஒன்னா இருக்காங்க. இத லில்லியன் சொல்லி முடிச்சதும் இந்த பக்கம் ஹீரோயின், என் கதை கூட கிட்டத்தட்ட ஒன்ன மாதிரிதாமா. எனக்கு என் அப்பா சரியில்லை, அப்பப்போ குடிச்சிட்டு வந்து என் அம்மா அடிப்பாரு, தடுக்க போன என்னையும் மாத்துக்கடல போட்டு வெளுப்பாரு. எவ்வளவு நாள் தான் ஜெயில் பறவை மாதிரி அவருக்கு கீழவே இருந்து டார்ச்சர் அனுபவிக்கிறது. அதான் இனிமேல் நமக்கு இது சரி வராதுன்னு நானும் என்னோட 15வது வயசுலயே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். உனக்காச்சும் அப்போ ஒரு துணை கிடைச்சது, வெளி உலகத்தை பார்த்தும் நீ பயப்படல, ஜாலியா வாழ ஆரம்பிச்சிட்ட. எனக்கு அப்படி இல்ல. வீட்டை விட்டு வெளியே வந்ததும் யாரை பார்த்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். வெளி உலகத்துல சுத்த எனக்கு விருப்பமே இல்ல. அப்ப என் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான டாக்டர் ஒருத்தவர் தான். அவருக்கு தெரியும் என் அப்பா எவ்வளவு பெரிய கொடூர குரங்கன்ட்டு. அவர் தான் என்னை காப்பாத்தி எனக்குன்னு தனியா ஒரு இடத்த அமைச்சு கொடுத்து என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு ஹீரோயின் அவ கதையை சொன்னதும், டார்லிங் நீ சொல்ற கதெல்லாம் நடந்து எத்தனை வருஷம் ஆகுது, நடுவுல உன் அப்பா அம்மாவே செத்துட்டாங்கன்னு சொல்றல்ல, இனிமேலும் நீ யாரை நினைச்சு பயப்படுற? இவ்வளவு நாளா நீ வெளியே போகலனா என்ன, இப்பதான் உனக்கு நான் வந்துட்டேன்ல, நான் உன்னை வெளியே கூட்டு போறேன். இங்க இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போனா அங்க ஒரு பூ கடை இருக்கு. கடைகிட்ட போனதும் வாசனை ஆளை மயக்கிடும். அங்க போய் உனக்கு ஒரு பூ வாங்குறோம். அப்புறம் அப்படியே அந்த இடத்த விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போனா அங்க ஒரு புக் ஷாப் இருக்கு. அங்க நீ நானும் உட்காந்து புடிச்ச புக் எடுத்து படிச்சுக்கிட்டே ஜாலியா பேசுறோம். இவ்வளவு நாளா நீ எழுந்த எல்லாத்தையும் திரும்ப உனக்கு நான் கொடுக்காம விடவே மாட்டேன், என்ன நம்பு, வா வெளியே போலாம்னு லில்லியன் ஹீரோயினை வெளியே கூப்பிடுறா. அட் த சேம் டைம் அந்த பக்கம் பாட்டிக்கு மருந்தெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ண டாக்டரை பார்க்கணும்னு ஹீரோவும் பார்ட்னரும் முடிவெடுத்திருந்தாங்கல்ல. டாக்டரோட வீட்டுக்கு போறாங்க. கடைசியில அது ஹீரோயினுக்கு நெருக்கமான டாக்டர் தான். இவர்கிட்ட பாட்டிக்கு என்ன மாதிரி வியாதி இருக்கு, நீங்க என்ன மாதிரி மருந்து கொடுத்தீங்க, அது மூலியமா சைடு எஃபெக்ட் ஏதாவது வர வாய்ப்பு உண்டா, இப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு லாஸ்டா எதர்ச்சியா எதிர் வீட்டுல ஹீரோயின் ஒரு பொண்ணு இருக்காளே, அவளை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு ஹீரோ கேட்டதும், இதுக்கு ஒண்ணு தெரியும்னு சொல்லணும் இல்ல தெரியலன்னு சொல்லணும். நல்லா 6 நாளா குளிக்காத ஆண் ஆம மாதிரி இருந்துகிட்டு டாக்டர் சம்பந்தமே இல்லாம டாக்டர் பேஷண்ட் ரகசியங்கள்லாம் நிறைய இருக்குங்க, அதை சொல்ல முடியாதுன்னு வாய விட்டுறாரு. அப்படின்னா அவருக்கு ஹீரோயினை தெரியும் தானே அர்த்தம். சோ ஹீரோவுக்கு ஹீரோயின் யாருன்னு டவுட் மேல டவுட் ஆகுது. அதை அப்படியே முடிச்சுட்டு ஹீரோயின் லில்லியன் இவங்க இருக்க இடத்துக்கு வந்தா. ஹீரோயினை வீட்டை விட்டு கூட்டிட்டு போயே ஆகணும்னு முடிவெடுத்த லில்லியன் முதல் கட்டமா, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே வா, நம்ம காரிடார்ல நீ கொஞ்ச தூரம் நடந்து போய் அந்த டேபிளை தொட்டுட்டாலே அது பெரிய சாதனை தான், எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் வா அப்படின்னு பயந்துட்டு இருந்த ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் சொல்லி 2 பேரும் லில்லியன் சொன்ன டேபிள் வரைக்கும் போயிடுறாங்க. சடனா வந்தா பாருங்க அந்த சப்போர்ட்டா மாட்டியான், அதான் சார்லி. கரெக்டா ஹீரோயின் டேபிள் கிட்ட போனதும் அவன் லிஃப்ட் ஏறி மேல வரான். ஹீரோயினுக்கு படபடப்பாயிடுது. பக்கத்துல இருக்க டேபிளுக்கு அடியில பதுங்கிக்கிறா. இன்னைக்குன்னு பார்த்து சார்லி குடிச்சிட்டு வர வந்திருக்கான் போல. சோ குடி போதையோட ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயினை குனிஞ்சு பார்த்து, நாமா ஹீரோயின் நீ தானா அது, இங்க இருக்க யாராலையுமே உன்னை பார்க்க முடியலையாமே, நீ என்ன அவ்வளவு ஸ்பெஷலா அப்படின்னு பேசினா ஹீரோயினோட மண்டைக்குள்ள முழுக்க முழுக்க இதே மாதிரி ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருந்த ஹீரோயினோட அப்பா குனிஞ்சு பார்த்து மிரட்டி இருக்காரு. அந்த ஞாபகம் மட்டுமே தான் ஓடிட்டு இருக்கு. லில்லியனும் கத்தரா, டேய் போத ஆசாமி, ஏன்டா அந்த பொண்ணை பயமுறுத்திட்டு இருக்க, அவளை எதுவும் பண்ணாம வீட்டுக்குள்ள போடான்னு. ஓகே இதுக்கே இவ்வளவு உஷ்ணமாகறீங்க, 2 பேரும் ஜாலியா இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து அடி எடுத்து வச்ச சார்லி பிளாட் வாசல் வரைக்கும் நடந்து போயிட்டு அவன் வீட்டுக்குள்ள போவான்னு பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்குள்ள நுழையறான். அங்கதாங்க படத்தோட பிளாட்டையே மாத்திர மரண ட்விஸ்ட். சார்லி குடிபோதையில தெரியாமலாம் ஹீரோயின் வீட்டுக்குள்ள போல, வேணும்னே தான் போறான். இங்க லில்லியன் அவன் ஏன் வீட்டுக்குள்ள போறான், நான் அவனை போய் வெளியே துரத்த போறேன்னு ஹீரோயின் கிளம்புறப்போ, இருமா அவனே குடிபோதையில இருக்கான், ஏதாச்சும் பண்ற போறான், அவனே கொஞ்ச நேரத்துல வெளியே வருவான்னு ஹீரோயினை ஏஞ்சிருக்கவே விட மாட்டா. அதுக்கப்புறம் தான் இந்த கப்பல் பண்ற களவாணித்தனத்தை காட்டுறாங்க. இவங்க ஹீரோயின் வீட்டுக்கு எதிரில் குடி வந்ததுல இருந்து, ஹீரோயினுக்கு முன்னால சண்டை போடுற மாதிரி நடிச்சதுல இருந்து, லில்லியன் ஹீரோயின் கூட நெருங்கி பழகின வரைக்கும் எல்லாமே இவங்களோட பிளான். இவங்களுக்கு தெரியுது ஹீரோயின் தான் அப்ப காணாம போன பணக்கார பொண்ணான ஜஸ்டின் வாட்டர்ஸ், இவ பேங்க்ல ஏகபோகமான பணம் இருக்குன்ட்டு. அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதாங்க இவங்களோட திட்டம். சோ ஸ்டார்டிங்லயே நீ அவ கூட நெருங்கி பழகுமா, நான் வில்லன் மாதிரியே நடந்துக்கிறேன், நல்லா பழகி ஒரு நாள் அவளை வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வா, அப்ப ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள நான் போய் அவ கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் அவ பேங்கிங் பேஜ்ல பாஸ்வேர்டை போட்டு உள்ள போனான்னு வையேன், அவ ஐடி பாஸ்வேர்ட் நமக்கு தெரிஞ்சிடும். கூடவே அவ இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம வச்சிருக்க அவளோட ஐடி கார்டையும் சோசியல் செக்யூரிட்டி நம்பரையும் நான் எடுத்துறேன். ஐடி கார்டுல ஜஸ்ட் உன் போட்டோவை மாத்திட்டாலே போதும், நீ தான் ஜஸ்டின் வாட்டர்ஸ். ஏன்னா எத்தனையோ வருஷமா தான் ஹீரோயினை யாருமே பார்க்கலையே. சோ அவ சோசியல் செக்யூரிட்டி நம்பர்ல நான் தான் ஜஸ்டின் வாட்டர்ஸ்னு யாரு போய் நின்னாலும் அது அவங்க தான். நமக்கு பேங்கோட ஐடி பாஸ்வேர்டும் தெரிஞ்சிருச்சு, இவ ஐடி கார்டும் கிடைச்சிருச்சு. இந்த 2 போதும், நம்மளே அவ பேர்ல பேங்குக்கு போயிட்டு பணம் மொத்தத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு ஏற்கனவே போட்டு வச்சிருக்க பிளான தான் இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே லில்லியன் ஹீரோயினை உள்ள வரவிடாம பாத்துக்கிறா. ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போன சார்லி கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹீரோயினோட சோசியல் செக்யூரிட்டி நம்பரை திருடிட்டு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத போதைக்கை மாதிரி வெளியே வந்து, அடடா நான் ஏன் வீடு நினைச்சு உன் வீட்டுக்குள்ள தப்பா போயிட்டோம் போல, சரி சாரி கோச்சிக்காத அப்படின்னு கூலா எதிர் வீட்டுல போயிடுறான். இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போன ஹீரோயினும், ஏன் தப்புதாம்மா, எல்லாம் என் தப்பு தான், உன்னை தேவையில்லாம என் வீட்டுக்குள்ள சேர்த்த மாத்தியா, அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இனிமேல் எனக்கு யாரும் தேவையில்ல, நான் தனியாவே இருந்துக்கிறேன்,
வெளியே போன்னு லில்லியனையும் அனுப்பிடுறா. ஆனா இன்னமும் இவங்க பண்ற உள்கூத்து ஹீரோயினுக்கு தெரியல. எப்படியோ முக்காவாசி கடலை தாண்டியாச்சு, இன்னும் கால் கடல் தான். கரையை தொட்டலாம்னு கப்பலுக்கு ஒரு குஜால். அப்ப ஒருத்தன் வந்து வச்சாம் பாருங்க ஒரு ஆப்ப. நல்லா முன்னாள் மூக்கு சளி மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல, யாரு, நம்ம கேர்டேக்கர். சார்லிய முதலா பார்க்கும்போது கூட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க, ஆனா எங்க தான் ஞாபகம் வரலன்னு சொன்னானே, ஞாபகம் வந்துருச்சு. அது ஜெயில்ல. இந்த கேர்டேக்கரும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. சாஃப்ட் கேரக்டருக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு சமரசிம்மா ரெட்டி. இவன் இப்பதான் அபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சு ஹம்புலா குழந்தை மாதிரி நடந்துக்கிறான். அதுக்கு முன்னால இவன் பண்ண திருட்டு தில்லானாலாம் எழுத நோட்டு பத்தாது. சோ அந்த டைம்ல, அதாவது 11 வருஷத்துக்கு முன்னால கேர்டேக்கரும் ஜெயில இருந்திருக்கான், சார்லியும் அவன் கூடவே ஜெயில இருந்திருக்கான். அப்படிப்பட்ட அக்யூஸ்டுக்கு என்ன ஆபீசர் வழியா கொடுத்துட போறாங்க. இவன் இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி ஒரு ப்ரொஃபஷனலான ஆள் மாதிரி நடந்துக்கிறான்றப்பவே இங்க எதுக்கோ பெருசா அடி போட்டான்றத புரிஞ்சுக்கிட்ட கேர்டேக்கர் சார்லிக்கே போனை போட்டு, கைதி நம்பர் 401 எப்படி பாருக்க, நன்னா இருக்கியா, பார்த்து 11 வருஷம் ஆச்சு, இப்ப யாரு காதலப்பா பூசுத்த இங்க வந்திருக்க, அது சம்பந்தமா அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும், இந்த இடத்துக்கு வாயேன் அப்படின்னு கேர்டேக்கர் சார்லியை ஒரு இடத்துக்கு வர சொல்றான். போறவன் பேசுவான்னு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்க. நம்ம நினைச்ச மாதிரியே தான் நடக்குது. கேர்டேக்கர் இருக்க இடத்துக்கு போன சார்லி கேர்டேக்கரை கொல்ல பாக்குறான். கழுத்துல கைத்த போட்டு இருக்கி இருந்தும் கேர்டேக்கர் தப்பிச்சு, என்னையே கொல்ல வந்துட்டல்லடா, விட மாட்டண்டா ஒன்னு கத்திக்கிட்டே நடு ரோட்ல ஓடிட்டு இருக்கான். கொஞ்சம் தள்ளி கிள்ளி ஓடக்கூடாது, பாதையை மறைச்சுதான் பந்தா காட்டணுமா, விட்டாம் பாருங்க ஒரு பஸ்ஸுக்காரன் வந்து. கேர்டேக்கர் ஸ்பாட் அவுட். இதை நியூஸ்ல போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க. ஏன்னா நடந்தது வெறும் ஆக்சிடென்டா இருந்தா மட்டும் பரவாயில்ல, கேர்டேக்கருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால சார்லி கேர்டேக்கரோட கழுத்துல கைத்த போட்டு இருக்கனால, சோ இவனை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வரப்பதான் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இப்படின்னு நியூஸ்ல அவுத்து விட, அதை பார்த்த லில்லியன், நீ திருந்தவே மாட்டியாடா, நம்ம திருடுதாண்டா வந்தோம், அதுக்கு நடுவுல ஏன்டா ஒரு கொலை, எப்பா டேய், காலம் முழுக்க என்னாலலாம் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்க முடியாதுடா, என்னடா உன் பிரச்சனைன்னு அவ கேட்க, நான் என்னமா பண்றது, எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான், அவனுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம எந்த வேலைக்காக இங்க வந்திருக்கோன்னு தெரியாமலே அவன் அந்த பேச்சு பேசுறான், தெரிஞ்சுட்டா நம்மளால நம்ம வேலையை நிம்மதியா முடிக்க முடியும்னு நினைக்கிற, அதான் தட்டி உள்ளான்னு பார்த்தேன், ஆண்டவனே அவனை வெட்டி விட்டாரு, பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சார்லி சொல்லிட்டு இருக்கும் போது சார்லிக்கு வேற யாருகிட்ட இருந்தோ ஒரு மெசேஜ் வருது, சீக்கிரம் என்ன வந்து மீட் பண்ணுன்னு. இங்க சீனை கட் பண்ணா கேர்டேக்கர் இறந்து போனதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், இந்த அபார்ட்மெண்ட்ல இவளுக்கு இருந்த ஒரே ஒரு கம்யூனிகேஷன் அவன் மட்டும் தானே, சோ அவனே போயிட்டானதும் பதறி போய் டாக்டருக்கு போனை போட்டு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க, ஒரே அல்லா இருக்குங்க, உங்களை பார்த்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் வந்துட்டு போங்களேன் அப்படின்னு டாக்டரை கூப்பிட, மணி என்னமா ஆகுது, இப்ப எப்படிமா வர முடியும், நான் காலையிலேயே உன்னை வந்து பாக்குறேன், இப்ப எதையும் யோசிக்காம தூங்குன்னு சொல்லிட்டு டாக்டர் காலை கட் பண்ணிடுறாரு. அங்க ஒரு அதிரி புதிரியான ட்விஸ்ட். வீட்டுல கால் பேசிட்டு இருந்த டாக்டர் காலை கட் பண்ணிட்டு திரும்பினதும் இந்த ஆளோட வீட்டுக்குள்ள சார்லியும் லில்லியனும் உட்காந்துட்டு இருக்காங்க. கடைசியில ஹீரோயின் கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, திட்டம் போட்டு அதை கொள்ளையடிச்சிட்டு வாங்கடான்னு பிளான் போட்டு கொடுத்ததே இந்த டாக்டர் தான். பாம்புக்கு பால் வாக்குறோன்னு தெரியாம இந்த ஆளை நல்லவன் நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் இவ்வளவு நாளா அவனை கூட வச்சிட்டு இருந்திருக்கா. இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. ஆரம்பத்துல ஒரு பாட்டி செத்து போச்சுல்ல, அந்த பாட்டியை கொலை பண்ண சொன்னது கூட டாக்டர் தான். சார்லி தான் போய் பாட்டியை கொலை பண்ணிருக்கான். ஏன்னா அப்பதானே அந்த பிளாட் கிளியர் ஆகும், சார்லியும் லில்லியனும் அந்த பிளாட்ல குடியேற முடியும். ஹீரோயின் கிட்ட நம்பிக்கை வளர்த்து ஹீரோயின் வீட்டுக்குள்ள போய் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி பாஸ்வேர்டை எடுக்க முடியும். எல்லாம் நல்லா போகணும் டாக்டர் நினைச்சான். ஆனா ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை தான். பாட்டியை கொலை பண்ணிட்டு அது எதிர்ச்சியா நடந்த சாவு மாதிரி பண்ணிட்டு வாடான்னு டாக்டர் சொன்னான். சார்லி ஒழுங்கா பண்ணல. சின்ன செருப்பு விஷயத்துல கோட்டை விட்டு ஹீரோ அதை கொலைகேசா இருக்குமோன்ற அளவு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இல்ல, அது ஏதோ நடந்து போச்சுன்னு நான் ஃப்ரீயா விட்டேன். இப்ப என்னடான்னா கேர்டேக்கரை கொலை பண்றேன்னு போய் அதை ஒரு பெரிய விஷயமா மாத்திட்டு வந்து உட்காந்துருக்க. தம்பி உனக்கு ஒரு மேட்ரு தெரியும்ல, நீ இருக்க பிளாட் என்னோட பேர்ல இருக்கு, பாட்டியையும் சரி உன்னையும் சரி செலவு பண்ணி அங்க குடி வச்சது நான் தான். நாளைக்கு இதை போலீஸ் மோப்ப முடிச்சிட்டாங்கன்னு வையன், என்கிட்ட வருவாங்க, என்ன வச்சு ஹீரோயின் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம 3 பேரும் முச்சந்தியில முறுக்கு தான் புழியணும். போதும்டா, உன்னை நம்பின வரைக்கும் போதும், இனிமேல் ஹீரோயின் பணமே நமக்கு வேணாம், இருக்க பேரை காப்பாத்திக்கிட்டாலே வெல்லாதி வெல்லம், நம்ம இந்த பிளானை டிராப் பண்ணிடலாம்னு டாக்டர் சொல்ல, யோ வாடி வாசல் வான் கோழி, எல்லாமே முடிச்சிச்சியா, ஹீரோயின் வீட்டுல சாஃப்ட்வேர் முத கொண்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அவ ஒன்ஸ் பாஸ்வேர்டு போட்டாலே தூக்கிடலாம், இப்ப வந்து நிறுத்துன்னு சொன்னா நயா அர்த்தம் அப்படின்னு சார்லி கேட்டோம். வேணானா வேணாம், சொல்றதை கேளுங்க, நீங்க கிளம்புங்க, நான் தோட்டத்துல தண்ணி பாய்ச்சணும், அப்புறமா பேசுவோம்னு டாக்டர் பின்னால போயிடுறாரு. சார்லிக்கு இது அப்படியே விட மனசு வராம, நீ இங்கே இருமா, நான் அந்த ஆள்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சார்லி இங்க லில்லியன் கிட்ட பதுசா பேசிட்டு பின்னால டாக்டர்கிட்ட போய் பாஞ்சாம் பாருங்க, என்னடா போனவன ரொம்ப நேரமா ஆளையே காணமே அப்படின்னு லில்லியன் பின்னால போய் பார்த்தா, இவ போறதுக்குள்ள சார்லி டாக்டரை கொன்னே போட்டுட்டான். இவன் கூடவே சுத்தியாச்சு, சோ இவன் பண்ற தப்புக்கும் துணை போய் தானே ஆகணும். அதனால சார்லி லில்லியன் 2 பேரும் சேர்ந்து டாக்டரோட பாடியை அந்த தோட்டத்திலேயே புதைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேள்வியை கேட்கணும்னு லில்லியன் வேண்டிட்டு இருந்தா போல. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் கேக்குறா, ஏன்னா டாக்டரோட பாடியை புதைச்சியே, அந்த ஆள் பாக்கெட்ல இருந்த செல்போன் எடுத்தியா, ஏன்னா அதுல நம்ம சம்பந்தப்பட்ட எல்லா தகவலும் இருக்கு, மாட்டிக்கிட்டா மட்டையை உரிச்சிருவானுங்க, எடுத்துட்டலன்னு லில்லியன் கேட்டதுக்கு அப்புறம் தான், ஓ மை காட், அத
அத மறந்துட்டனே, நீ செல்போன் வீட்டுக்குள்ள இருக்கும் எடுத்துருப்பான்னு நினைச்சேன். அந்த ஆள் அதை பாக்கெட்லயே வச்சிட்டானா? அப்ப அவனோட சேர்ந்து போனும் மண்ணுக்குள்ள போயிருக்கும். இல்ல செல்லம், இனிமேல் நமக்கு டைம் இல்ல. நம்ம கைக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் நம்மள எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. சோ எது பண்றதா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு நைட்டே பண்ணி ஆகணும். கூட்டு சேர்ந்து குழி பறிப்பமான சார்லி கேட்டதோட அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டு முன்னால சார்லியும் லில்லியனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. வெளியே இருந்து என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு லில்லியன் கத்துனதுனால ஹீரோயின் கதவை திறந்தா லில்லியன் அடிக்கிறேன்னு பின்னாலேயே சார்லியும் ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்துட்டான். கையில துப்பாக்கி வர வச்சிருக்கான். அவன் லில்லியனை ஷூட் பண்ண போறதுக்குள்ள லில்லியன் துப்பாக்கியை தள்ளிவிட்டு கீழே கிடந்த துப்பாக்கி எடுத்து இவ சார்லியோட நெஞ்சிலேயே சுட்டுறா. அப்பவும் சார்லி சாகல, திரும்ப திரும்ப லில்லியனை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இத பக்கத்துல இருந்து பார்த்த ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல சும்மா இருக்க முடியல. அவளால கையில கத்தி ஒன்னு எடுத்து சார்லிக்கு பின்னால வந்து சத்தக்கு சத்தக்கு சத்தக்குன்னு சத்தம் பொளக்க ரத்தம் தெரிக்க சார்லிய கொன்னு போட்டுறா. இத லில்லியனே எதிர்பார்க்கல. ஐயோ சார்லி போயிட்டானேன்னு நினைச்சாலும் சார்லியா பணமான்னு வரும்போது இவளுக்கு பணம் தான் பெருசா தெரியுது. அவன் போட்டு கொடுத்த பாதையில நம்ம நடந்து போயிடுவோம்னு முடிவெடுத்த லில்லியன் ஹீரோயின் கொலை பண்ணிட்டோன்ற பதட்டத்துல இருக்கா. இத டாக்டர் கிட்ட சொல்லிடலாம்னு அவனை கால் பண்றப்போ மண்ணுக்குள்ள இருந்து போன் ரிங் ஆகுது. அந்த டைம் யாரும் அங்க வரல. அதுக்குள்ள லில்லியன், அட சும்மா இருமா, நீ பாட்டுக்கு யாருக்காச்சும் போனை போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்காத. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கொலை நடந்துருச்சு. இனிமேல் நம்ம இருக்கிறது சேஃப்டி இல்ல. 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியுமோ பண்ணுவோம். இந்த ஊரை காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு லில்லியன் லைட்டா உசுப்பா போட்டதும், நீ சொல்றதும் சரிதான், பணம் இருந்தா நம்ம தப்பிச்சிடலாம்ல. என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா கேஷா இல்ல அக்கௌண்ட்ல தான் இருக்கு. நான் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றேன்னு ஹீரோயின் பேங்கிங் பேஜ்ல ஐடியையும் பாஸ்வேர்டையும் போட்டதும் அது அப்படியே லில்லியனோட போனுக்கு மெசேஜா போயிடுது. இதுக்கு நடுவுல ஹீரோயின் வீட்டு காஃபி கப்ல பார்த்த எம்ன்ற வார்த்தையை ஒரு ஆள் கிட்ட கொடுத்து அதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாருல்ல. இப்ப அவரை போய் மீட் பண்ணும்போது, சார் இது நீங்க நினைக்கிற மாதிரி எம் இல்ல சார், டபிள்யூ. நான் செக் பண்ண வரைக்கும் வால்டர் ஃபேமிலி மட்டும்தான் இப்படி தனித்துவமான முத்திரை யூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க இந்த வார்த்தையை யார் மூலமா பார்த்திருந்தாலும் அவங்க வால்டர் ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு கால் பண்ண பார்ட்னர் டாக்டர் ஏற்கனவே சார்லி கிட்ட சொன்னால, ஹீரோயின் பிளாட்டுக்கு எதிர் பிளாட் என் பேர்ல தான் இருக்கு, நான் தான் அதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு. அதோட அங்க ஒரு பாட்டி குடி இருந்துச்சு. ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோயினோட வீட்டுல ஆயாமா வேலை பார்த்த பாட்டி தான் அந்த பாட்டி. சோ இத பார்ட்னர் கண்டுபிடிச்சிடறான். கையோட டாக்டர் கிட்ட விசாரிக்கலாம்னு போனா அங்க டாக்டரை காணோம். அவர் வளர்க்குற நாய் டாக்டரை புதைச்ச இடத்த நோண்டி நொங்க எடுக்குது. கரெக்டா இந்த டைம் தான் ஹீரோயின் லில்லியனுக்கு தெரியாம டாக்டரோட நம்பருக்கு கால் பண்றா. ஹீரோவும் பார்ட்னரும் அப்பதான பாடியையும் போனையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ போனை எடுக்க முடியல. அதுக்குள்ள லில்லியன் ஹீரோயின் கிட்ட வந்ததும் ஹீரோயின் போனை உட்கார்ந்து இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு குளிக்கிறேன்ட்டு மேல போறா. இதுக்கப்புறம் தாங்க அதே போனுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. லில்லியன் போனை அட்டன் பண்ணதுமே கண்டுபிடிச்சிடறா. ஹீரோவுக்கு ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னு. சோ இவ ஹீரோயின் மாதிரியே பேசினதும், ஏங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட டாக்டர் யாரோ கொன்னுட்டாங்க, எனக்கு என்னவோ உங்ககிட்ட இருக்க பணத்தை கொள்ளையடிக்க தான் யாரோ இதை பண்றாங்கன்னு தோணுது. நீங்க யாரையும் நம்பாதீங்க, வீட்லயே இருங்க, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. பிரச்சனை பெருசாயிடுச்சு. இனிமேல் தாமதமாகிற ஒரு செகண்டும் லில்லியனுக்கு டேஞ்சர். சோ ஹீரோயின் மேல குளிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோயின மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு பேங்க்குக்கு போனவ, ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நடை உடை பாவனையா இருக்கட்டும், கையில வச்சிருக்க ஐடி கார்டா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே ஹீரோயினோட ரிப்ளிகா மாதிரி இருக்கு. லில்லியன் ஹீரோயின் மாதிரியே பேங்க்குக்கு போய், நான் தான் ஜஸ்டின் வால்டர்ஸ், நான் என்னோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பணம் எல்லாத்தையும் எடுக்க வந்திருக்கேன், எனக்கு என் பணத்தை கொடுங்கன்னு சொல்லி அங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கப்போ வீட்டுல குளிச்சுட்டு கீழே வந்த ஹீரோயின் லில்லியனை வீட்டுல காணோம்னதும் முதல்ல சார்லியோட பாடியை போத்துவோம்னு ஒரு துணி எடுத்துக்கிட்டு அவன் பாடி கிட்ட வரப்போ ஹீரோயினுக்கு ட்விஸ்ட் படா ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட், ஹீரோயின் சார்லியோட பாக்கெட்ல ஒரு பர்ஸ் இருக்கிறத பாக்குறா. இது டாக்டரோட பர்ஸ். காலங்காலமா அவர் இந்த பர்ஸை தான் யூஸ் பண்றாரு. பாடியை புதைக்கும் போது சார்லி பர்ஸ் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டான் போல. செகண்ட் ட்விஸ்ட், சார்லியோட நெஞ்சில புல்லட் பட்ட இடத்துல என்னமோ ஒயர் மாதிரி தெரியுது. என்னடா இதுன்னு சட்டையை அவுத்து பார்த்தா புல்லட் அவனை எதுவுமே பண்ணல. புல்லட் பட்டா ரத்தம் வர மாதிரி சார்லி பிளட் பேக் ஒன்னு நெஞ்சில வச்சிருக்கான். இது முடிய தேர்ட் ட்விஸ்ட், சார்லியும் லில்லியனும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு, டேய் நான் உன்னை சுட்டுருவேன், அடியே நான் உன்னை சுட்டுருவேன் அப்படின்னு பில்டப் காட்டிட்டு இருந்த துப்பாக்கில இருந்த புல்லட் மொத்தமும் வெத்து குண்டுங்க. சோ நம்ம ஏமாந்துட்டோன்றத உணர்ந்த ஹீரோயின் இவகிட்ட தான் ஹீரோவோட விசிட்டிங் கார்டு இருக்கு. ஹீரோவுக்கு கால் பண்ணி மேட்ரை சொல்ல, இப்போதானுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்கள்கிட்ட பேசினேன், நீங்க கூட வீட்லயே இருக்கன்னு தானே சொன்னீங்க, அதுக்குள்ள என்னாச்சுன்னு கேட்க, ஆடா டேய் ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை தடவைடான்னு ஏமாத்துவீங்க, எல்லாம் இந்த பணத்துக்காக தானே, வைக்கிறேன் அவளுக்கு வேட்டு அப்படின்னு ஹீரோயின். அங்க லில்லியன் பேங்க்ல ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு இருக்க அதே டைம் இவ இங்க வீட்ல சிஸ்டம்ல பேங்க் பேஜ் ஓபன் பண்ணி என்னமோ ஒண்ணு பண்றா. இது கூடவே மீடியா ஆளுங்களுக்கும் போனை போட்டு, பல வருஷமா நீங்க காணாம போன ஜஸ்டின் வால்டர்ஸ் தேடிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப அவளோட பேரை ஆபிகைல்னு மாத்தி வச்சிருக்கா. நான் சொல்ற பேங்க்குக்கு போனீங்கன்னா அவளை பிடிக்கலாம். பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. அவ தான் ஜஸ்டின் வால்டர்ஸ்ன்றதுக்கான ஐடி கார்டும் அவகிட்ட இருக்கு. சீக்கிரம் 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 போய் புடிச்சு போடுங்கன்னு கோத்து விடுறா. இது எதுவுமே தெரியாத லில்லியன், யப்பா பேங்க்ல கொஞ்சம் நஞ்சம் ஃபார்மாலிட்டிஸா சொல்றானுங்க, நம்ம வீட்டு காசை நமக்கு கொடுக்கறதுக்குள்ளேயே 1/4 நூற்றாண்டு கடந்துரும் போல. கேள்வியா கேட்டு லில்லியனை கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்பா எப்பதான்டா பணம் தருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவளுக்கு அதை கொடுக்க போற தருணமும் வந்துருச்சு. நான் தான் ஜஸ்டின் வால்டர்,
வால்டர்னு இவ போட்டோ போட்டு ஐடி கார்டை கொடுத்துட்டா. பேங்கோட ஐடி பாஸ்வேர்டையும் சொல்லிட்டா. லாகின் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ண மேனேஜர் உங்க அக்கவுண்ட்ல 720 இருக்குங்கன்னு சொன்னதும் அடாடாடாடாடாடா 720 720 மில்லியனா, ஐயோ எனக்கு கையும் வரல காலம் வரலையே, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு லில்லியனுக்கு எங்க இருந்து சிரிப்பு வருதுன்னு தெரியல. அந்த சிரிப்பு சிரிக்கிறா. இவ கூடவே சேர்ந்து சிரிச்ச மேனேஜரும் கடைசியா செருப்ப சாணியில முக்கி அடிச்சாம் பாருங்க. சும்மா கலாய்ச்சங்க. 720 இல்ல, 7 ரூபாய் 20 காசு இருக்குன்னு மேனேஜர் சொல்ல அங்கதான் ஹீரோயின் வச்சிருக்க வெறியான ட்விஸ்ட் தெரியுது. ஒரு சீன்ல தன்னோட பாஸ்ட் வாழ்க்கையை பத்தி சொல்றேன்னு லில்லியன் சொன்னா பாருங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சின்ன வயசுல நான் என் அம்மா அப்பா விட்டு ஓடி வந்துட்டேன், அப்ப என் கையில வெறும் 7 ரூபாய் 20 காசு தான் இருந்ததுன்னு. அன்னைக்கு இல்ல என்னைக்குமே உன் கையில அது தாண்டி இருக்கும்னு ஹீரோயின் வெச்சு செஞ்சுட்டா. சிரிப்பெல்லாம் மறைஞ்சு போய் ஏமாந்துட்டமேன்ற சோகத்தோட லில்லியன் பேங்க் விட்டு வெளியே வரப்போ கொஞ்சம் இங்க பாருங்கன்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா நிக்கிறது ஹீரோயின். என்னம்மா ஆபிகைல், நல்லா இருக்கியா? என் அடையாளத்தை எடுத்துக்கணும்னு நினைச்ச, அந்த அடையாளம் உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு லில்லியனோட பேரை திரும்ப திரும்ப ஆபிகைல்னு கூப்பிட்டதும், ஏண்டி உன் பேர் தாண்டி ஆபிகைல், என்ன ஏண்டி அப்படி கூப்பிடுற அப்படின்னு லில்லியனுக்கு ஒரே ஷாக். அது உனக்கு எனக்கும் மட்டும்தானே தெரியும், இப்ப வெளியே நிக்கிற ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஆபிகைல். இத்தனை வருஷமா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த ஜஸ்டின் வால்டர்ஸ். அது மட்டும் இல்ல செல்லம், உனக்கு சொந்தமான பிளாட்ல டெட் பாடி ஒன்னு இருக்கு, அதுக்கான விளக்கத்தையும் கேட்பாங்க, போய் சொல்லு போ. நல்லா கோழி கொத்தின கோவக்கா மாதிரி ஒரு மூஞ்சி, இத வச்சுக்கிட்டு நீ என்னையே ஏமாத்த பாக்குறியா, அனுபவிடுன்னு சொல்லி ஹீரோயின் அவளை வெளியே அனுப்புறா. வெளியே மொத்த கூட்டமும் லில்லியனை சுத்து போட்டு சாவடிக்கிறாங்க. நம்ம வேலை நல்லபடியா முடிஞ்சு அடுத்த வேலையை பார்ப்போம்னு ஹீரோயின் கிளம்பி நடந்து வரும்போது திடுதுப்புன்னு ஹீரோ முன்னால வந்து நின்னுறாரு. வெளியே இருக்க யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஹீரோயின் தான் ஜஸ்டின் வால்டர்ஸ் இத்தனை நாளா ஆபிகேல்ன்ற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கான்னு. ஆனா ஹீரோவுக்கு தெரியுமே, ஏன்னா ஹீரோயினை பாத்துருக்காரு. இவன் எதுவும் செல்மிஷம் பண்ணிடுவானோன்னு ஹீரோயின் பதர்னா ஹீரோவால ஹீரோயினோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது. சோ எதுவும் பண்ணல, போயிட்டு வா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு கண்ணாலே சிக்னலை காட்டினதும் ஒரு டாக்ஸியை பிடிச்ச ஹீரோயின். இவளுக்கு என்னைக்குமே ஜஸ்டின் வால்டரா இருக்க விருப்பமே இல்ல, ஆபிகைல்ன்ற பேர்ல வாழ்ந்துட்டு இருந்தா. இப்ப அதுவும் போயிடுச்சு, சரி பரவாயில்ல, அதான் லில்லியனை ஆபிகைல்னு கோத்து விட்டமே, அப்ப இனிமேல் லில்லியனோட பேரை லீஸுக்கு எடுத்து வாழ வேண்டியதுதான் அப்படின்னு சின்ன ஒரு ஸ்மைல போடும்போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.